வெள்ளை எண்ணெய் வெளியேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ உணவுல புரட்சி பண்றதா இருக்கு. எதெல்லாம் ஒயிட்டா இருக்கோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாங்க, எவ்வளவு நாள் தான் நம்மளும் கோதுமை மாவுலயே சப்பாத்தி சாப்பிடுறது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னைக்கு ராகி சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கோதுமை மாவுல 3 டீஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கொதிக்கிற சுடுதண்ணியில் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு 1/2 கப்பு ராகி மாவு கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறணும். எடுத்தோடனே கை போடாமல் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஈரத்தண்ணியில் கையை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிணைய பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் மாவு கிடைச்சிரும். இதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். தேவையான சைஸில் மாவுகளை உருண்டைகளாக பிடிச்சு இந்த மாதிரி கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப தளர்வாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரை மாவும், அதுவே கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கையை தண்ணியில் நினச்சி கொஞ்சமாக மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இஷ்டப்பட்டபடி நெய்யோ இல்லைன்னா எண்ணெயிலையோ 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க.